AS2 AS2 AS3 3 ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் AS3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட் தான். ஒன்று டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். ஓகேவா? பட் டைரக்ட் மெத்தட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? சேல்ஸு. ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட P&L இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸு, அந்த கேஷ் பேமெண்ட், கேஷ் ரிசீவ்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேல்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபைனலில் கொண்டு வந்து சேர்த்துறது தான் வந்து உங்களோட டைரக்ட் மெத்தட். ஓகேவா? இன்டைரக்ட் மெத்தட் எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் 3 நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஒன்று ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸு, இன்னொன்று இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸு, இன்னொன்று ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இது 3 தான். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரைட்டா? சரி. ஸோ டைரக்ட் மெத்தட்லேயும் சரி இன்டைரக்ட் மெத்தட்லேயும் சரி ஏதாவது ஒரு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலான்னா சொல்லுங்கள். ஏதோ ஒரு சம் சொல்லுங்கள், வி வில் கோ வித் தட் சம். உங்களோட சாய்ஸ் தான். ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ் மெட்டீரியலில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, நார்மலான குட்ஸ். அப்போ அதை எவ்வளோக்கு வாங்கியிருப்ப? ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்ப. எவ்வளோக்கு அதை விற்கிற மாதிரி இருக்கும்? ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அப்போ ஆபீஸா? ஓகேவா? நீ உன்னோட நெட் ரிலீஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அப்போ எதில் நீ ரெக்கார்ட் பண்ணி உன்னோட புக்ஸில் க்ளோசிங் ஸ்டாக் எதில் ரெக்கார்ட் பண்ண? அப்போ அதை தான் கேட்டேன். அப்போ நார்மலாக க்ளோசிங் ஸ்டாக் எதில் தான் இருக்கும்? காஸ்ட்டில் தான் இருக்குது. எப்போவுமே காஸ்ட்டில் இருக்குது. அன்லெஸ் அதர்வைஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த ஸ்டாக். உனக்கு அந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று இல்லாத வரைக்கும் அது ப்ராப்ளம் ஆகாது. அண்ட் ஆல்சோ சில ஸோ AS3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேர்னிங் வந்து ஒரு செட் ஆஃப் விஷயம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் செகண்ட் செட் ஆஃப் ஆஸ்பெக்ட் யூ நீட் டு கான்சென்ட்ரேட். ஃபஸ்ட்டு எப்படி போடணும், எப்படி வந்து புரிஞ்சுக்கணும், அந்த சம்மை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே, அந்த ஆன்சர் கொண்டு வரது எல்லாமே ஒரு ஆஸ்பெக்ட் தான். பட் அந்த ஒரு ஆஸ்பெக்டோட நீங்கள் மார்க் வாங்கிட முடியாது. ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நீங்கள் உங்களோட ஃபார்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் பாருங்கள். ஓகேங்களா? நெட் கேஷ் ஃப்ளோ, நெட்டு இன்க்ரீஸ் ஆர் நெட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ன்னு போட்டுட்டு, ஓகேவா, அடுத்தது உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸை போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு டேலி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் போகணும். ஸோ நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன வருதோ அதை கொண்டு வரணும். அதே சமயம் சில இடங்களில் ஓகேவா ஆட் ஆர் லெஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்னு ஒன்று ஃபார்மேட்டில் என்ன இருக்கோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிடிக் சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? என்னது இந்த மாதிரி வந்து ஏதாவது டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் சேலரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே போட்டுட்டு லெஸ் டிடக்ஷன் அட் செக்ஷன் 16 அது மேண்டட்ரியாக போடணும். அதே சமயம் உங்களுக்கு அதே மாதிரி டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் லெஸ் சாப்டர் 6A டிடக்ஷன் நில். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி கேபிட்டல் கெயின் போடும்போது சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் நெட் சேல் கன்சிடரேஷன் less cost of acquisition or indexed cost of acquisition, less cost of improvement or indexed cost of improvement, capital gain, long term capital gain or short term capital gain, less exemption under section 54. அடுத்தது தான் நெட் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வரணுங்கிற மாதிரி அங்கே சொல்கிற அதே கண்டெக்ஸ்ட் தான் இதுலையும். இங்கேயும் என்ன ஃபார்மேட் கொடுக்கப்பட்டிருக்குதோ ஆட் ஆர் லெஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஆர்டினரி அதெல்லாமே நீங்கள் மேண்டேட்ரியாக போடணும். இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் நில்லுனாவது போடுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணி சம்ஸை நிறையா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். ஒன்று, அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கைண்ட் ஆஃப் எரர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் திரும்ப அந்த தப்பை எங்கே எக்ஸாமில், ஏன்னா எக்ஸாமில் ஒரு தடவை நீ தப்பு பண்ணுற அப்படின்னா யூ ஆர் காஸ்டிங் யுவர் 3 months ஆஃப் யுவர் லைஃப், சாரி 4 months ஆஃப் யுவர் லைஃப். ஓகேவா? பட் அதை ஒரு வேளை நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அங்கே ரிப்பீட் பண்ணலாங்கிறப்ப இட் சேவ்ஸ். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து பழக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த சம்மை நீங்கள் படித்து பார்க்குற அப்படின்னா இதே சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த சம் இட் வில் பி கிரியேட்டாக எக்ஸாக்டாக ரொம்ப பேனிக்கை கொடுக்கும். ஏன்னா கொஸ்டினே 4 பேஜ் போயிட்டுருக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க,
அதுக்கப்புறம் நோட்ஸ் டு த அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சால்டேட் பண்ணி நீங்கள் சம்முக்குள்ளே இறங்கும் போது உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் பேனிக் அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஈஸியான சம்மாகவே இருந்தாலும் ஆக்சுவலாக ஈஸியான சம் தான். கேஷ் ஃப்ளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஓகேவா? மேபி ஃபஸ்ட்டு என்னது ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரும் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயரும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட கரண்ட் இயர் எக்ஸஸாக இருக்குது. அப்போ நியூ ஷேர்ஸ் ஏதோ ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அடுத்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து லாங் டேர்ம் பாரிங்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ ரீபேமெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? 6 lakhs 5,20,000 இது ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் வரும். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இது எதில் வரும்? ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா? இன்கம் டேக்ஸ் பெய்டு. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இன்கம் டேக்ஸ் பெய்டு எங்கே வரும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் யூ நீட் டு கால்குலேட் இன்கம் டேக்ஸ் என்ன பே பண்ணீங்கன்னு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டி ஒன்லி டாக்ஸ் அபவுட் த கேஷ் ஃப்ளோ பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அசட்ஸ் 22 lakhsலேருந்து 26,40,000 போயிருக்கு. அப்போ அசட்ஸ் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ சேல் பண்ணியிருக்கோம். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இதுதான் வந்து பேங்க் பேலன்ஸு. அதர் கரண்ட் அசட்ஸ் இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வரும். ஓகேவா? இப்போ இண்டிவிஜுவலாக ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2,80,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் 4 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 1,20,000 குறைஞ்சிருக்கு. கரெக்டாக? ஓகேவா? அப்போ ஆபீஸாக வந்து இதோட நெட் எஃபெக்ட் தான் அது. இதோட 2 நெட் எஃபெக்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக காட்ட வேண்டியிருக்கும். எங்கே? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஜென்ரல் ரிசர்வ் ஆல்ரெடி வந்து 6 lakhs இருக்குது. இப்போ 7,60,000. அப்போ இது எங்கேருந்து வந்திருக்கும்? ஜென்ரல் ரிசர்வில் ஒரு அமௌண்ட் ஆட் ஆகுது அப்படின்னா அந்த ஜென்ரல் ரிசர்வ் எங்கேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க? ப்ராஃபிட்லேருந்து பிஎன்எல்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பிஎன்எல் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 2,40,000 இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது? 3,40,000. அப்போ 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 lakh இன்க்ரீஸ் ஆனதுங்கிறது ஜென்ரல் ரிசர்வ் 1,60,000 கொடுத்தது போக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ரைட். அடுத்து 9% டிபெஞ்சர்ஸ். இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகேவா? சாரி, லாங் டேர்ம் பாரிங்ஸ் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? 4 lakhs 2,80,000. அப்போ 1,20,000 டிபெஞ்சர்ஸை ரெடீம் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்து டிவிடெண்ட் பேயபிள். ஓகேவா? போன வருஷம் 1,20,000 டிவிடெண்ட் பேயபிள் இருந்தது. இந்த வருஷம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன மீனிங்கு? இந்த வருஷம் தான் பே பண்ணியிருப்போம். ஏன்னா போன வருஷம் பேலன்ஸ் ஷீட் அப்போ அது என்னவா இருக்குது? லைபிலிட்டியாக இருக்குது. இந்த வருஷம் பே பண்ணியிருக்கிறனால தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டி 4,80,000 5,20,000. நெக்ஸ்ட் பிளான் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் டிப்ரிசியேஷன். சூப்பர். டிப்ரிசியேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிளான் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் கேரிங் வேல்யூ. கம்பெனி சோல்டு 1 ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? என்னது? பிளான் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் ஃபார் 1 lakhs. அதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 2 lakhs. அண்ட் டிப்ரிசியேஷன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? 80,000. இப்போ இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸா? எக்ஸலண்ட். 1,20,000 வேல்யூ இல்லை. பட் இவ்வளோ வேகம் பத்தாது. 2 lakhsங்கிறது ஒரிஜினல் காஸ்ட்டு, டெப்ரிசியேஷன் 80,000. அப்போ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 1,20,000. 1,20,000 வேல்யூ உள்ள அசட்டை 1 lakh சேல் பண்ணுறீங்க. ஸோ 20,000. ரைட்டா? இந்த 20,000 லாஸ் எங்கே வரும்? இல்லை நம்ம எங்கே இருக்கோம்? கேஷ் ஃப்ளோவில் இருக்கோம். நீங்கள் எங்கே பிஎன்எல் போகிறீங்க? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இதை என்ன பண்ணுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இதை ஆட் பண்ணணும். ஏன்னா பொறுமையாக யோசி. ஓகேவா? லாஜிக்காக சொல்கிறேன், பொறுமையாக யோசி. இது இந்த 20,000 லாஸுங்கிறது உங்களோட பிஎன்எல் என்ன பண்ணியிருப்ப? டெபிட் பண்ணியிருப்ப. அப்படின்னா என்ன பண்ணியிருப்ப? உங்களோட ப்ராஃபிட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க? கம்மி பண்ணியிருப்பீங்க. இது என்ன ஆக்டிவிட்டி? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? சாரி, இது வந்து இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இல்லை, இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஆனால் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் மெத்தடில் நீங்கள் எந்த ஃபிகரை எடுத்து வச்சு கால்குலேஷனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர். அந்த ப்ராஃபிட்டில் இந்த லாஸை என்ன பண்ணீங்க? மைனஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி, கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியானா சரி கிடையாது. ஏன்னா இந்த லாஸை திரும்ப ஆட் பேக் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் இதை கன்சிடர் பண்ணுவேன்.
ஓகேவா? இதுதான் கேஷ் ஃப்ளோ, வேறு ஒன்றுமே கேஷ் ஃப்ளோ இல்லை. நீ வேணா பாரு, அடுத்து ப்ரொசீட் பண்ணும்போது உனக்கு தெரியும். டோன்ட் வெரி. ஓகேவா? தெரியுது, நான் தெளிவாகவே தெரியுது. ஃபார்மெட்டே பார்க்காம தான் நேராக வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபார்மெட் இருக்கா? எடு, அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாரு. இன்டைரக்ட் மெத்தடுக்கு ஃபார்மெட் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? அடுத்து என்னது? கம்பெனி ஆல்சோ டிசைடட் டு ரைட் ஆஃப் அனதர் ஐட்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் காஸ்டிங் 56,000 ஆன் விச் டிப்ரிசியேஷன் அமௌண்டிங் டு 40,000 ஹேஸ் பீன் ப்ரொவைடட். என்னது? இருங்க அப்படியே பலன்னு போயிட்டீங்க. தப்பு இல்லை, பொறுமையாக 1 by 1. ஓகேவா? இப்போ என்னென்னா 56,000 அந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட், அதுக்குண்டான டிப்ரிசியேஷன் ஆல்ரெடி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க? 40,000. அதை என்ன பண்ணியிருக்காங்க? அந்த அசட்டை என்ன பண்ணாங்க? ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணாங்க? 16,000. லாஜிக்கா இல்லையா? 56,000 வேல்யூ உள்ள அசட்டை 40,000 டிப்ரிஷன் ப்ரொவைட் பண்ணது போக இனிமேட்டு அந்த அசட் எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால தூக்கி இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால புக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ரைட் ஆஃப் எங்கே நடந்திருக்கும்? இந்த 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 16,000 ஓகேவா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கே வரும்? ரைட் P&L டெபிட்டா கிரெடிட்டா? அப்போ ப்ராஃபிட்டில் ரெடியூஸ் பண்ணியிருப்பியா, ஆட் பண்ணியிருப்பியா? அப்போ திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இதில் எதில்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணணும். ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், டிப்ரிசியேஷன் ஆன் பிளான் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் ப்ரொவைடட் 3,60,000. ஓகேவா? கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க? 3,60,000 சொல்கிறாங்க. ஓகேவா? 3,60,000 கரெக்டானு செக் பண்ணணும். நீங்கள் 3,60,000 அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிப்ரிஷன் ஆல்ரெடி எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? போன வருஷத்துக்கு 9,20,000 சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு 11,60,000. 3,60,000 போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ ஆயிருக்குன்னா 12,80,000 ஆயிருக்கணும். எவ்வளோ வந்திருக்கு? 1160. அப்போ ஏதோ ஒரு அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்கு நீங்கள் திரும்ப லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட இது என்னங்கிறது தெரிய வரும். புரியுதா? நெக்ஸ்ட், ஓகேவா? இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு வித்து என்னென்னா, உனக்கு லெட்ஜர் தெரியுமா தெரியாதாங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி உள்ளே போகும்போது லெட்ஜர் அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட், கம்பெனி சோல்டு சம் இன்வெஸ்ட்மெண்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 40,000. ஓகேவா? அப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எவ்வளோக்கு சேல் பண்ணாங்கன்னு சொல்ல, ஆனால் சேல் பண்ணதுனால 40,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை வச்சு போட்டால் சேல் வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். சிம்பிள். ஒன்றுன்னா நான் அதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷனாக நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும் தான் நான் சொன்னேன். அதே தான் இது. சரியா? நெக்ஸ்ட், டிபென்ச்சர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெண்டுமே, லாங் டேர்ம் பாரோயிங்ஸும் சரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ரிடீம்ட் அட் 5% ப்ரீமியம். ஓகேவா? டிபென்ச்சர்ஸ் வேர் ரிடீம்ட் அட் த இயர் எண்ட். ரைட்டா? இது ரெண்டை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், கம்பெனி டிசைடட் டு வேல்யூ இன்வென்ட்ரி அட் அ காஸ்ட் வேரஸ் ப்ரீவியஸ். எக்ஸலண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த சம்முக்கு மேலே வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? எல்லாத்தையும் கொண்டாண்டான். அடுத்து இப்போ AS2 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இது. ஓகேவா? த கம்பெனி டிசைடட் டு வேல்யூ இன்வென்ட்ரி அட் அ காஸ்ட் வேரஸ் ப்ரீவியஸ்லி த ப்ராக்டிஸ் வாஸ் டு வேல்யூ இன்வென்ட்ரி அட் அ காஸ்ட் லெஸ் 10%. இந்த வருஷத்துலேருந்து இன்வென்ட்ரி காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி காஸ்ட்டை விட 10%ம் கம்மியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. த இன்வென்ட்ரி அக்கார்டிங் டு த புக்ஸ் 31/3/2010 வாஸ் 2,16,000. 31/3/2001 வாஸ் 2011 or 21. ஓகேவா? வேல்யூட் அட் கரெக்ட்லி வேல்யூட் அட் 3 lakhs. அப்போ 3 lakhsங்கிறது கரெக்ட் வேல்யூ, க்ளோசிங் இன்வென்ட்ரி கரெக்ட் வேல்யூ. ஆனால் 2,16,000ங்கிறது என்ன? இது கரெக்ட் வேல்யூ, அது தப்பான வேல்யூ. என்ன தப்பு? 10% கம்மியாக மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 10% மைனஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் அது எவ்வளோ வந்திருக்கணும் சொல்லுங்கங்கிறது இல்லை.
2,40,000. நீ என்ன பண்ணியிருப்பீன்னா 2,16,000 ப்ளஸ் 10% போட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி போட்டேன்? இல்லை, நான் இன்னும் போடலைங்கிறவனும் அதே தான் போட்டிருப்பேன். அதானே 24,000 தான் வருதா? சூப்பர். அதாவது தப்பாக வேல்யூ பண்ண ஸ்டாக்கு 2,16,000 இவங்க கரெக்டாக வேல்யூ பண்ணுறது 24,000 2,37,000 போட்டு அதை ஆட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக 2,30,000. அதுதான் நானும் சொல்கிறேன். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த 2,16,000ங்கிறது 10% மைனஸ் ஆன 90% அமௌண்ட்டு. உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும்? 100%. அப்போ டிவைடட் பை 90 இன்டூ 100 தானே போடணும். இல்லை, கரெக்டாக இல்லைன்னு ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஓகேவா? பர்சன்டேஜ் அமௌண்ட்டு 90% 2,16,000னா 100% எவ்வளோ? அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? போத் ஆர் நாட் சேம். புரியுதா? அதாவது டிவைடட் பை 90% இன்டூ 100 போடுறதும் 10% ஆட் பண்ணுறதும் போத் ஆர் நாட் சேம். ஓகேவா? இது தெரியாதா? இந்த போத் ஆர் நாட் சேம் தெரியாதா? தெரியுமா என்னது? டினோ பாலையா, பாலையோட ஒரு படத்தில் இது வரும். ஓகேவா? நீ வந்து உன்னோட ஒரு டயலாக் ஒன்று வரும். ஓகேவா? உனக்கு உன்னோட ஃபேமிலி தான் வேர்ல்டு, எனக்கு இந்த வேர்ல்டு தான் ஃபேமிலி, போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய டைலாக் வரும். அதை சொல்கிறதுக்கு தான் சொன்னேன், போத் ஆர் நாட் சேம். தெரியுமா? தெரியும். என்னது? ரெண்டும் ஒன்று இல்லை. அதுக்கு நீ சொன்னது தான் ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஏன் சொல்ல வரேன்னா, இதுலேருந்தே புரிஞ்சுக்கோ, பர்சன்டேஜ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. நீ 90% அமௌண்ட் வந்து 2,16,000. அப்போ யூ நீட் டு கால்குலேட் த 100%. அப்போ எவ்வளோ வந்துச்சு? அது கரெக்டா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, 95% உனக்கு இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகராக தான் ஆன்சர் வரும். ரவுண்டு ஃபிகராக வரலைன்னா எங்கேயோ நீ பெருசாக ஏதோ பொங்கல் வெஸ்ட்டில் வந்துருக்கிறீன்னு அர்த்தம். ஓகேவா? 2,37,200. ரைட். ஓகே ஓகே. ஏண்டா 3 லட்சம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி 2,40,000. அப்போ இதோட இம்பேக்ட் எங்கே வரும்? இது கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். இதோட இம்பேக்ட் எங்கே வரும்? உன்னோட P&Lோட ப்ராஃபிட்டே தப்பாக தான் கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த 2,16,000 எங்கே போட்டிருப்ப? ட்ரேடிங்கில் டெபிட் சைடில். ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் 2,16,000 போட்டதுனால உன்னோட ப்ராஃபிட் கம்மி ஆயிருக்குமா அதிகமாயிருக்குமா? 2,16,000ங்கிறது க்ளோசிங்காக ஓப்பனிங்காக நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எந்த வருஷத்துக்கு கேஷ் ஃப்ளோ போட்டுட்டு இருக்கிறீங்க? அதிகமாக இருக்கும். டெபிட் சைடு தான் உன்னோட எல்லா அமௌண்ட்டுமே. 3 lakh ரெக்கார்ட் பண்ணுறது. 3 lakh ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் நீ எவ்வளோ போட்டிருக்கணும்? எவ்வளோ போட்ட? என்ன? அப்போ அது கம்மியா அதிகமா? அதை கம்மியாக போட்டதுனால ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? அதிகமாயிருக்கும். அப்போ ப்ராஃபிட் இப்போ என்ன பண்ணும்? எவ்வளோ கம்மி பண்ணணும்? 24,000. ரைட்டா? இந்த இம்பேக்ட் 2 இடத்துல வரும். ஓகேவா? கரண்ட் அசட்டோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லி உன்னோட இன்டைரக்ட் மெத்தடில் இல்லை வேண்டாம். உனக்கு நீ ஃபார்மேட்டே பார்த்துட்டு வந்திருக்க மாட்டேன். நீ நேராக என்கிட்ட தான் வந்திருக்கிறீன்னு தெரியுது. நம்ம அதை போகும்போது பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். சம் ஓவர். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? எடு பார்ப்போம். ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பேசினது எல்லாமே அதில் வந்துருச்சான்னு பார்த்துக்கோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப்டர் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது? 3 lakh. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருந்தது? 3 lakh.
இல்லை பிஎன்எல் அக்கௌண்ட்டோட கணா எனக்கு தெரியல ஓகேவா. நீங்கள் ரெண்டுமே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டுமே இதாகும் ஓகேவா. ஆன்சர் ஒன்றுலையும் ஓகேவா கொஷின் ஒன்றுலையும் வச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும் ஓகேவா. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் பிஎன்எல்லோட ஓப்பனிங் லாஸ்ட் இயரோட பேலன்ஸும் கரண்ட் இயரோட பேலன்ஸும் என்ன இருந்தது? லாஸ்ட் இயர் பேலன்ஸ் 2,40,000 3,40,000. அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 1 lakh இன்க்ரீஸ் ஆனது கரெக்டான ப்ராஃபிட்டான்னு பார்த்தோம்னா கரெக்டான ப்ராஃபிட் இல்லை. ப்ராஃபிட்டு ஓவர் ஸ்டேட் பண்ணி காமிச்சிருக்க. எதனால் ஓவர் ஸ்டேட் ஆச்சு? உன்னோட ஓப்பனிங் ஸ்டாக்கை அண்டர் ஸ்டேட் பண்ணதுனால. புரியுதா? புரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதை புரிஞ்சுட்டு அப்படின்னா உனக்கு எல்லாமே புரியும். எல்லாமே புரியும்னா ஏகப்பட்ட கால்குலேஷன் புரிய ஆரம்பிக்கும். அக்கௌண்ட்ஸில் நான் சொல்லலை, உன்னோட மைண்ட் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் இந்த கால்குலேஷன்னால தான் ஓகேவா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி நீ என்ன போட்டிருக்கணும்? 240 போட்டிருக்கணும். ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை ஓகேவா, காலையில் நான் கேட்டேன், க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆகும்? க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அதிகப்படுத்தினா ப்ராஃபிட் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டு அதிகமாகும். அதுக்கு தான் நான் அதை வந்து மேனுவலாக போடுன்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் அதுதான், உன் மைண்டில் நிற்கணும்னு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கை கம்மியாக போட்டால் ப்ராஃபிட்டு அதிகமாகும். ஓப்பனிங் ஸ்டாக் கம்மியாக போட்டது சரியா தப்பா? அப்போ கரெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டை குறைக்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ குறைக்கணும்? 24,000. ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நீ சொன்ன? 24,000 குறைச்சா எவ்வளோ வரும்? 76,000. கரெக்டான்னு பாரு. கரெக்டான்னு பாரு. அதை தான் அங்கே சுற்றி போட்டு கொடுத்து வச்சிருக்கிறோம். 3,40,000 மைனஸ் 2,40,000 ப்ளஸ் 24,000. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீ சிம்பிளாக நீ இவ்வளோ இப்படி கம்ப்ரஸ்டாக நீ போகணுன்னு அவசியம் இல்லை. கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ? கரண்ட் இயர் கரண்ட் இயர் பிஎன்எல்லோட க்ளோசிங் பேலன்ஸ் கேட்கல. கரண்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ? 1 lakh. கரண்ட் இயரோட ப்ராஃபிட் என்ன? 1 lakh. அதில் மைனஸ் லெஸ் ஓகேவா. ஓவர் ஸ்டேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் அவ்வளோதான். அதுக்கு ப்ராக்கெட்டில் போடு. இது நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படி போட்டினாலுமே இஃப் ஐ வேல்யூ த பேப்பர் நான் மார்க் போட மாட்டேன். 24,000 எப்படி இருந்துச்சு? 240 மைனஸ் 2,16,000 நீ போட்டினா தான் நான் மார்க் கொடுப்பேன், இல்லை நான் கொடுக்க மாட்டேன். சிம்பிள் லாஜிக். ஒரே ஒரு விஷயம் ஆல்ரெடி சொன்னது தான். கொஷின் பேப்பர் ஓகேவா, ஆன்சர் ஷீட் வந்து சிஏ பண்ணாதவங்களுக்கு அது புரியணும். பிகாஸ் நீ ஒரு லேமேனுக்கு நாளைக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ லேமேனுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு தான் அவன் யோசிப்பான், என்ன 24,000 என்ன சிஏ என்ன ஆடிட்டு இருவேன். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உங்களோட கரண்ட் இயரோட ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான் ஓகேவா. அடுத்தது இந்த ப்ராஃபிட்லேருந்து என்ன எடுத்து வச்ச? ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ எடுத்து வச்ச? ஆட் பண்ணிட்ட பாரு, ரைட்டா. அடுத்து இந்த ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ண? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இதுலேருந்து எடுத்து வச்சிருப்பேன். எவ்வளோ எடுத்து வச்ச? லாஸ்ட் இயர் எவ்வளோ எடுத்து வச்ச? போன வருஷம் 360, இந்த வருஷம் 340. அப்போ எந்த டேக்ஸை நீ எடுத்துப்ப? ப்ரொவிஷனை. கரண்ட் இயர் ப்ரொவிஷன் தான் நீ உன்னோட கரண்ட் இயர் பிஎன்எல்ல மைனஸ் பண்ணியிருப்ப. அப்போ அதை தான் எடுத்துக்கணும், கரெக்டா? அப்போ 340. இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னது? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் 576. இதில் தான் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டே வரணும். என்னென்ன? டிப்ரிசியேஷன், லாஸு, ப்ராஃபிட்டு எல்லாமே இதில் தான் அடி விழும். டேக்ஸ் பே பண்ணது எல்லாமே இதில் தான் வரும், சரியா? அடுத்தது டிப்ரிசியேஷன் ஓகேவா. டிப்ரிசியேஷன் எவ்வளோ? கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளோன்னு சொன்னாங்க? 3,60,000. நீ வேணா நம்ம பேசணும், அங்கே பேலன்ஸ் அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார், அது எப்படி சார் அப்படிங்கிறது. நீ டெப்ரிசியேஷனுக்கு நீ வேணா ஒரு லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பாரு வீட்டுக்கு போய். அதில் போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து அதில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது? 9 lakh. ஒரே நிமிஷம், ஏதாவது பென்சில் இருக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? சொல்றா, இப்ப சொல்றா, மறுபடியும் சொல்றா. ஸோ 9,20,000 ஓகேவா. 11,60,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஓகேவா. கரண்ட் இயர் டிப்ரிசியேஷனு 3,60,000
3,60,000. எந்தெந்த டெப்ரிசியேஷன்லாம் ஓகேவா நீங்கள் வந்து மேலே ஐட்டம்ஸில் கன்சிடர் பண்ணீங்க? ஒரு 80,000 பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 40,000 பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு 80,000 கண்ணா எவ்வளோ சொன்னால் 9 lakh? 20,000 last year. ம் நீ பண்ணிவிட்ட ஒரு வேலை தான் சிறப்பான வேலை. 9,16,000 போட்டேன் நான். டேலி ஆயிடுச்சு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு. உனக்கு கீழேயும் பாரு, அவன் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் லாஜிக்கு. ஓகேவா, இன்னொரு பிரச்சனை என்னென்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எடுத்து பார்த்து புரியுதான்னு மட்டும் பாரு. ஓகேவா, அது புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷன் இது வரைக்கும் நீங்கள் டெப்ரிசியேஷனுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டு லெஜர் போட்டிருக்கியா? டெப்ரிசியேஷனுக்கு லெஜர் போட்டிருக்கியா? போட்டிருக்கீங்களா? டெப்ரிசியேஷனுக்கு லெஜர் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்க. எங்க சொல்லு பாப்போம். நீ நீ அந்த பொண்ணுக்கு பண்ணத இவன் கரெக்டா உனக்கு பண்ணிட்டான். காலையில கழுத்து வரைக்கும் சோத்தை போட்டு உன்னை எது கூப்பிட்டு வந்துடும். உன்னால என்ன பண்ணியுமோ பண்ணிட்டேன். ஏய் நல்லா புரிஞ்சுக்கோடா, நீ டெப்ரிசியேஷனுக்கு லெஜர் போடல, மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு லெஜர் போட்டுட்டு இருக்கிற. நான் சொல்றது புரியுதா? டெப்ரிசியேஷனுக்கு தனியா இது வரைக்கும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி இருக்கியா? ஓகேவா, நீ கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நானும் டெப்ரிசியேஷனுக்கு உண்டான லெஜரை நான் பார்த்த இடம் கேஷ் ஃப்ளோ தான். சொல்றது புரிஞ்சுதா? ஏன்னா சிம்பிளா யோசிச்சுப்பார், நீ நார்மலா இது வரைக்கும் நீ டெப்ரிசியேஷன் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவ? P&L போடுவீங்க, அவ்வளவுதானா? அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல மைனஸ் பண்ணி விட்டுருவ. சரியா? இந்த சம்ல நல்லா கவனிச்சு பாரு. உனக்கு டெப்ரிசியேஷன் வந்து தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல போட்டிருக்கிற அசெட்டோட வேல்யூ என்ன வேல்யூல இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணாத வேல்யூக்கு பேர் WD வேல்யூவா? என்னங்க படிச்சிருக்கீங்க? என்ன காஸ்ட்? ஒரிஜினல் காஸ்ட். புரியுதா? அப்ப மேல அசட்டோட வேல்யூ மேல போட்டிருக்கிறது எல்லாமே பியூர்லி அந்த அசட்டை என்ன வேல்யூக்கு வாங்கின ஒரிஜினல் காஸ்ட்டோ அதுதான் மேல அப்படியே இருக்கும். டெப்ரிசியேஷனை மட்டும் வருஷம் ஆட் பண்ணிட்டே வருவான் அந்த டெப்ரிசியேஷனை லெஸ் பண்றதுக்கு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்? அசட்டோட பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்? டெப்ரிசியேஷனோட பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்? எப்படி டெபிட் பேலன்ஸ் வரும்? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ். சிம்பிளா நான் ஒன்று கேட்குறேன், அசட்ல ஃபிக்ஸ்டு அசட்ல டெப்ரிசியேஷனை என்ன பண்ற? மைனஸ் பண்ற. அப்ப அசட்ல மைனஸ் பண்ற அப்படின்னா அது என்ன பேலன்ஸா இருக்கும்? ரைட்டா? ஓகேவா? நீ என்ன பாரு, இரு வர சொல்லு. ஆசமான ஆன்சர். ஓகேவா? ஆசமான கொஸ்டின். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே நான் டெப்ரிசியேஷனை தனியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறது டெப்ரிசியேஷன் கிடையாது, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கு. ஓகேவா? சரி, டெப்ரிசியேஷனுக்கு ரிசல்ட் என்ட்ரி என்ன சொல்ல சொல்கிறதுக்குள்ள நான் இங்கே அட்லீஸ்ட் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ட்ரி என்ன?
செருப்பகல் அடிப்பேன். Provision to ஆயிடுச்சா? கட் பண்ணு. ரிவர்ஸ் பண்ணுறேன். நான் இன்னொன்று கேட்குறேன், லாஜிக்கலாக காமன் சென்ஸாக யோசி. ப்ரொவிஷன்கிறது என்ன பேலன்ஸ்? அவ்வளோதான். என்றைக்குமே எந்த ஒரு ஐட்டமாக அது என்ன பேலன்ஸ்னு யோசி. டெபிட்டா கிரெடிட்டா? கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? கிரெடிட் பண்ணால் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி அது கிரெடிட் பேலன்ஸ் சொல்கிறேன். அப்போ அதை புதுசாக வரணும் அப்படின்னா எங்கே போட்டால் தான் கிரெடிட் பேலன்ஸ் வரும்? கிரெடிட்டில் போட்டால் தான் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ டெபிட்டில் எக்ஸலண்ட். டே பிஎன்எல் அக்கௌண்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு ஜேர்னலுக்கும் 2 என்ட்ரி வரும். ஒன்று ஒரிஜினல் என்ட்ரி, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் ஜேர்னல் என்ட்ரி என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்? அந்த டெப்ரிசியேஷனை சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ண பிஎன்எல் டு டெப்ரிசியேஷன் அப்படி க்ளோஸ் பண்ணாதான் உன்னோட நாமினல் ஐட்டம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி உன்னோட பிஎன்எல்க்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ப்ரொவிஷன் மட்டும் ஓகேவா, உன்னோட ஒரிஜினல் என்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் ஒன்னே தான். இதையவே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்னு தான் கேட்கணும். சரியா? புரிஞ்சுதா? அப்போ ப்ரொவிஷன்கிறது எப்போவுமே என்ன பேலன்ஸ்? அப்போ இங்கே டெப்ரிசியேஷன்கிறது என்ன தான்? ப்ரொவிஷன் தான். அப்போ என்ன பேலன்ஸு? கிரெடிட் பேலன்ஸ். இங்கே நான் போட்டிருக்கிறேன் பாரு, கரெக்டான பாரு. டெப்ரிசியேஷன் ஓகேவா, டெபிட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ சொன்னேன்? 920 வந்துருச்சா? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ சொன்னேன்? போட்டேனா? கிரெடிட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டேன். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும்? டெபிட்டில் வரும். ஓகேவா? கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 360. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எடுத்து வைக்கிற அப்படின்னா ஏற்கனவே ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்கிற, மறுபடியும் கரண்ட் இயர் எடுத்து வைக்கிற அப்படின்னா அதிகமாகுமா குறையுமா? ஏற்கனவே ப்ரொவிஷன் ஒன்று எடுத்து வச்சிருக்கிற, ஏற்கனவே ஒரு 10,000 எடுத்து வச்சிருக்கிறப்பா, இன்னொரு 15,000 எடுத்து வைக்கிற, அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகும். ப்ரொவிஷன் என்ன பேலன்ஸ்? என்ன பண்ணால் அதிகமாகும்? பண்ணிட்டேனான்னு பாரு. ரைட்டா? ஓகேவா? சரி, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் ஓகேவா, கரண்ட் இயரில் 2 ஐட்டம்க்கு டெப்ரிசியேஷனை தனியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இரு உன் கையில் எந்த மிஷினரி இயர்-2ல் இருக்கோ அதுக்கு உண்டானது மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும். இயர்-2ல் இல்லாததோடது எல்லாமே அந்த அக்கௌண்ட்டு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறையோ பண்ணிக்கும். புரிஞ்சுதா? 2 ஐட்டத்துக்கு உண்டான டெப்ரிசியேஷன் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று 80,000, இன்னொன்று 40,000. 80,000 40,000 போட்டதுக்கப்புறம் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா டேலி ஆகணும். ரைட்டா? ஓகேவா? தட்ஸ் ஆல். அப்போ அடுத்தது இதில் என்னென்னா டெப்ரிசியேஷனுக்கு தனியாக என்ட்ரி போட்டோம், ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு தனித்தனியாக போடணும். ஓகேவா? அடுத்து பார், ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு இருக்கும் பார். ஐயோ ஆஃப் பண்ணி விட்டியா? மறுபடியும் ஆன் பண்ணிட்டியா? சூப்பர். மறுபடியும் இவங்க கிட்ட நம்ம மீதி வாங்கணும் நேரங்கா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கட் பண்ணிடுமா? அதனால தான்மா பயமாக இருக்கு. நல்லா இருந்துடா இன்னைக்கு. சம்பவம் சிறப்பான சம்பவம், அது நல்லா இருந்தது, செம்ம க்யூட்டாக இருந்தது. பேஜ் நம்பர் என்னடா? 11. ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் மட்டும் பாருங்க. ஓகேவா? அது இருக்கிறதுலையே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு மேலே அதில் எதுவுமே இல்லை. சரியா? $11.136 இருக்கு பார். ஓப்பனிங் பேலன்ஸ் 32 lakhs. கரெக்டா? அடுத்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதுக்கு என்ட்ரி போட்டே வாங்க. சரியா? அடுத்து அசட் ஒன்று சேல் பண்ணுற, எவ்வளோ சேல் பண்ணுற? 1 lakh. அப்போ பை பேங்க் 1 lakh. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த அசட்டோட 1 lakh வேல்யூல அசட்டு ஆக்சுவலாக அது எவ்வளோ வேல்யூல அசட்டு? 2 lakh வேல்யூட அசட். அந்த 2 lakhs எங்கே இருக்குது? உன்னோட டெபிட் சைடில் 2 lakhs இருக்குது. கிரெடிட் சைடில் நல்லா புரிஞ்சுக்கோ. என்றைக்குமே இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சிம்பிளாக, இது எல்லாத்தையும் விட்டு நீ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் நீ ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாரு சும்மா. ஓகேவா? ஒரு ஓப்பனிங் பேலன்ஸு ஓகேவா, ஒரு அசட் உங்கள்கிட்ட வந்து 1 lakh வேல்யூல அசட் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸு. அந்த அசட்டை 75,000க்கு சேல் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நீ லெட்ஜரை க்ளோஸ் பண்ணி நீ சொல்லு. ஓப்பனிங் பேலன்ஸு 1 lakh,
அந்த அசட்டை 75,000க்கு சேல் பண்ணுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. உங்ககிட்ட மொத்த அசட்டே 1 lakh தான். அந்த மொத்த அசட்டையும் எவ்வளோக்கு வித்துடுறீங்க? அவ்வளோதான். நான் டிரான்சாக்ஷன் முடிச்சிட்டேன். நீங்கள் லெஜ்ஜரை நீங்கள் தான் முடிச்சு சொல்லணும். லெஜ்ஜர் போட்டையா? வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்காத. லெஜ்ஜர் போட்டையா? சும்மா சொல்லல. ஓகே, லெஜ்ஜர் சொல்லு பார்ப்போம். டெபிட்ல இன்னைக்கு அவங்கள உன்னைய வச்சு தான் அடிக்க போகிறேன். ரெடியா? டெபிட்ல டூ பேலன்ஸ் brought down 1 lakh பை 75,000 பை P&L. பை லாஸ்ன்னு எழுதாதீங்க தயவு செய்து. பை P&L பிராக்கெட்ல லாஸ் ஆன் சேல் எவ்வளோ? 25,000. ரைட், சூப்பர். ஓகேவா? இப்போ உன்னோட கரெக்டாக பாரு, அசட் டேலி ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ இது வந்து உங்கள் இந்த 1 lakhன்னு நான் சொன்னது உங்களோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. இந்த சம்ல உங்ககிட்ட இருக்கிறது ரிட்டர்ன் டவுன் வேல்யூவா? என்னது? அப்போ அதுக்குண்டான டெப்ரிசியேஷனை நீங்கள் கொண்டு வரணும். அங்கேருந்து தூக்கிட்டு வந்தியா? எங்கேருந்து? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆர் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதை எடுத்து அங்கே என்ன பண்ண? எந்த சைடில் அந்த 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 என்ட்ரியை போட்ட? நல்லா இருந்தது. சொல்லுங்க, எங்க? டெபிட் சைடில். அங்கே டெபிட் சைடில் வந்துச்சுன்னா இங்கே கிரெடிட் சைடில் வரும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். இன்னொன்று, ஓகேவா? ரெண்டாவது, எவ்வளோ வேல்யூ உள்ள அசட்டை எவ்வளோ வேல்யூக்கு சேல் பண்ணுறீங்க, அதோட டெப்ரிசியேஷன் என்ன? அதை அப்படியே வர வச்சுக்கோ. எவ்வளோ சேல் பண்ணுற? 1 lakh. என்ட்ரி போட்டியா பாரு. பாரு, பை பேங்க் எவ்வளோ? 1 lakh. அதுக்குண்டான டெப்ரிசியேஷன் எவ்வளோ? அதுக்குண்டான லாஸ் எவ்வளோ? 20,000. பாரு, கிரெடிட் சைடில் 2 lakhs. ஏன்னா டெபிட் சைடில் ஒரிஜினல் காஸ்ட் 2 lakhs, கிரெடிட் சைடில் அதுக்குண்டானது 2 lakhs. இந்த 2 lakhs வெளியே போகுது, அதனால அப்படியே ஃபுல்லாக 2 lakhs மைனஸ் பண்ணுறதோட பிரேக்கப் தான் இது. புரிஞ்சுதா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆப்பிளையும் கம்பேர் பண்ணணும், ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி ஒரிஜினல் காஸ்ட்டையும் அந்த ஒரிஜினல் காஸ்ட்டோட பிரேக்கப் தான் இதெல்லாம். ரைட்டா? அடுத்தது இன்னொரு அசட் இருந்தது எனக்கு தெரிஞ்சு, 56,000 ரூபா வேல்யூ உள்ள அசட். ஓகேவா? பை டெப்ரிசியேஷன் 40,000 பை P&L 16,000 அவுட்டர் காலத்தில். அவ்வளோதான். ரைட்டா? முடிஞ்சுதா? அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 8 lakhs. 38 lakhs. அதுதான். ஓகேவா? ரைட், 38 lakhs. இப்போ எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபிக்ஸ்ட் அசட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். ஓகேவா? 99% அந்த பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடு தான் வரும். அப்போ டெபிட் சைடு வந்துச்சுன்னா அது என்ன? இந்த சம்முக்கு டெபிட் சைடு தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா கிரெடிட் சைடு வராதுங்கிறதுக்கு ஏன் சொல்கிறேன். டெபிட் சைடு தான் வரும். டெபிட் சைடு வந்துச்சுன்னா என்ன? அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட் சைடு ஏன் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கிரெடிட் சைடு வந்திருக்கு அப்படின்னா அதோட டெப்ரிசியேஷன் என்னங்கிறது நமக்கு சொன்னாதான் தெரியும். ஏன்னா டெப்ரிசியேஷன் அங்கே அவன் கொடுத்தது எல்லா அசட்டுக்கும் சேர்த்தா இல்லை இந்த ஒரு அசட்டுக்கா? ஃபிக்ஸ்டு அசட்டு அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அவன் கொடுத்தது எல்லா பிச்சைக்காரன் பாத்திரம் மாதிரி இருக்கும். அப்போ அதில் நீ இந்த அசட்டை சேல் பண்ணதோட டெப்ரிசியேஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? சரி, ஒருவேளை அசட்டை வந்து நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணது மட்டும் இங்கே கொடுத்துருந்தான்னா தெரியாது. டெப்ரிசியேஷன் தெரியாதுங்கிறப்ப நீ அது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆனும் தெரியாது. அதனால கிரெடிட்ல பேலன்சிங் ஃபிகர் வராது. வந்ததுன்னா எங்கேயோ நீ பெருசா ஏதோ வச்சுட்டு வந்திருக்கிறீன்னு அர்த்தம். அப்பவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பக்கம் முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு கல்குவாரி பக்கம் போயிடலாம். முக்காவாசி சம்ம முடிக்கும் போது என்னது இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து வர்றது? ஓகேவா? சரி, புரியுதா? சரி, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சதா? அவ்வளோதான். ஒர்க்கிங் நோட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ we need to get into the problem. ப்ராப்ளம்குள்ளே போகும்போது பாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகேவா, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம போட்டுட்டோம். டெப்ரிசியேஷன் கரண்ட் இயர் எவ்வளோ? ஆல்ரெடி சொன்னது தான், வந்துருச்சு. ஏன் இதை ஆட் பண்ணுற? ஏன்னா நல்லா இருந்தது. நீங்கள் தப்பு பண்ணிட்டோம். இந்த இதெல்லாமே இன்னும் கிளாஸில் நடந்துருந்தது அப்படின்னா இன்னும் சம்பவமாக இருந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்கள். சூப்பர், பட் ஸ்டில் ஆன்சர் பண்ணுங்க. எங்க அம்மா மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க.
இல்லை தப்பு இல்லை ஓகேவா. இப்போ தான் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்தேன், இந்த பக்கம் எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. ஓகே சரி, we will move on. ஏன் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறோம்? எனி லாஜிக் டவுட்ஸ் இல்லையா? கிளம்புறீங்களா? என்ன சொல்ல, அதுதான் சொல்ல வந்தீங்களா? சரி ஓகே. ஏன் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறோம்? டேய் ஆப்வியஸாக யோசிச்சு அவ்வளோதான். நான் கேஷ் எக்ஸ்பென்ஸு கேஷ் ஃப்ளோ போடுற உன்னோட ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருப்பேன். இதனால் கேஷ் இம்பேக்ட் ஆச்சா? ஆகலை. கேஷ் ஏதாவது வெளியே போச்சா? அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் திரும்ப ஆட் பேக் பண்ணுற. அவ்வளோதான். எவ்வளோ? 3,60,000. அடுத்து என்னது? லாஸ் ஆன். இப்போ பாரு, லாஸு உன்னோட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் வர வேண்டியதை ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறனால திரும்ப ஆட் பேக் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் ஆஃப் பண்ணதும் திரும்ப ஆட் பேக் பண்ணுறேன். ஓகேவா? 16,000. அடுத்தது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச லெஜர் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 lakhs இருக்குது. ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3,20,000 இருக்குது. ப்ராஃபிட்டா லாஸா? இன்ஃபர்மேஷன் உன்னோட கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் உன்னோட கொஷினில் கொடுத்துருந்தாங்க. 40,000 உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணதுனால ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ப்ராஃபிட்னு மட்டுமே சொன்னாங்களே தவிர எவ்வளோக்கு சேல் பண்ணதா சொல்ல. அப்போ அந்த ப்ராஃபிட் எங்கே வரும்? டெபிட்டா கிரெடிட்டா? அவ்வளோதான். இதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு லெஜர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமா எங்கே வருங்கிறது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் எடுத்தீங்கன்னா தான் அது வரும். அப்போ ப்ராஃபிட்னா எங்கே வரும்? டெபிட்டில். அப்போ 40,000 டெபிட்டில் அப்படின்னா பேலன்ஸ் ஃபிகர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் வரும். அதுதான் தட்ஸ் அ பேலன்சிங் ஃபிகர். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எனக்கும் தெரியல. ஓகேவா? வேணுமா? ஸோ அப்போ 1,20,000 நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணது பேலன்ஸ் ஃபிகராக வரும். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் 40,000ங்கிறத நம்ம எதில் கன்சிடர் பண்ணியிருப்போம்? P&L கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகேவா? சிம்பிள் லாஜிக் ஒன்று தான்ப்பா. P&L பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ பார்த்த அப்படின்னா ஓகேவா, உன்னோட நான் கேஷ் ஐட்டம் ஃபஸ்ட்டு P&L உன்னோட ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னங்கிறத P&L கரண்ட் இயரோட நெட் ப்ராஃபிட் என்னன்னு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ நார்மலாக ட்ரேடிங் P&Lக்கு அப்புறம் அடுத்து என்ன அக்கௌண்ட்? சுத்தம் ஆன் பண்ணியாச்சு. ஓகே ரைட். அப்போ ட்ரேடிங் P&Lக்கு அப்புறம் என்ன? P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். P&L அப்புறம் இப்போ உனக்கு தேவை என்னன்னா நெட் ப்ராஃபிட் என்ன வருதுங்கிறத நீ கால்குலேட் பண்ணுறது தான். ஓகேவா? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இபிஎஸ்ல இபிஐடி இன்ட்ரெஸ்ட்டு இபிடி இதெல்லாம் போட்டோமா? ஓகேவா? இப்போ அதில் பாரு, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எதில் வரும்? P&Lலையா P&L அப்ராப்ரியேஷன்லையா? எனக்கு தெரியல. டே கரெக்டா? இதெல்லாம் எந்த லெவல் கொஸ்டின் தெரியுமா? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தேன்னா இப்போ ஆன்சர் வந்திருக்கும். இது ஆல்ரெடி நீ பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தது இதுக்கு ஆன்சர் வந்திருக்கும். லாஜிக்காக ஒன்று யோசிச்சுப்பார். P&L அக்கௌண்ட்டில் இல்லை P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும்? என்ன இன்ட்ரெஸ்ட்? ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் ரெமுனரேஷன். யாரோட போனஸ்? போனஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சிம்பிளாக லாஜிக்கலாக யோசிச்சுப்பாரு. இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. ஓனர்ஸ் கொடுக்குற அமௌண்ட். P&L அப்ராப்ரியேஷன் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் முடி ஓனர்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எங்கே வரும்? சரி நான் ஒன்று கேட்குறேன். ஒன்றும் வேண்டாம் லாஜிக்காக யோசிப்பார். ப்ரொவிஷன் இத்தனை வருஷம் P&L போட்டிருக்கிறல்ல, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் P&L போட்டிருக்கியா? சரி வேண்டாம் விடு. இன்கம் டேக்ஸ் பெய்டு எங்கே என்ட்ரி வரும்? எங்கே என்ட்ரி வரும்னு கேட்டேன். டெபிட். சொல்லு. இன்கம் டேக்ஸ் பெய்டு புரியல. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட்டு ஒரு ப்ரொப்ரேட்டர் தன்னோட ப்ராஃபிட்லேருந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த என்ட்ரி எங்கே வரும்?
டிராயிங்ஸ்டா. டிராயிங்ஸ் ஆவா சுத்தம் தெரில. 11th 12th எடுத்து பாரு, இருக்கா இல்லையான்னு பாரு. இன்கம் டேக்ஸ் பெய்டுங்கிறது டிராயிங்ஸ், ப்ரொப்பரேட்டருங்கிறனால அது டிராயிங்ஸு. கம்பெனியாக இருந்தால் P&L அப்ராப்ரியேஷன். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, இன்ட்ரெஸ்ட் டிபென்ச்சருக்கோ இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டோ அது P&L வரும். நல்லா கவனிச்சு பாரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்திருக்குல்ல, மீதி ஐட்டம்லாம் நீ இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்போ அப்படின்னா எங்கே வந்திருக்குன்னு அர்த்தம், P&L அப்ராப்ரியேஷனில் தான் வந்திருக்கும். அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எங்கே வந்திருக்கும், P&L அப்ராப்ரியேஷன். அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக் என்னென்னா, எனக்கு தேவை கரண்ட் இயரோட நெட் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓகேவா? உனக்கு இந்த P&L அக்கௌண்ட்டோட பேலன்ஸ்ன்னு போட்டிருந்த எவ்வளோ வந்துச்சு, பேலன்ஸ் ஷீட்டில் P&L அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 3,60,000 3,40,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சம்திங் ஏதோ ஒன்று. கரண்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொன்னேன்? இல்லை, கரண்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ? 1 lakh. அந்த 1 lakhங்கிறது உன்னோட P&L அக்கௌண்ட்டோட பேலன்ஸா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட பேலன்ஸா? P&L அப்ராப்ரியேஷனோட பேலன்ஸு. ஏன்னா அது P&L அப்ராப்ரியேஷனோட பேலன்ஸுங்கிறனால தான். சரி, நான் ஒன்று கேட்குறேன். அந்த நீ தான் சொன்ன ஜென்ரல் ரிசர்வ் அது எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்த 1 lakh எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்த 1 lakh எடுத்து வச்சிருக்கிற வந்திருக்குன்னா அப்போ எதோட பேலன்ஸ் அது? P&L அப்ராப்ரியேஷன். கரெக்டா? P&L அதுதான் சொல்ல வரேன். அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு அந்த P&L அக்கௌண்ட்டோட டிஃபரன்ஸுங்கிறது P&L அப்ராப்ரியேஷனோட க்ளோசிங் பேலன்ஸ். இன்டைரக்ட் மெத்தடில் நீ ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தேவை P&L க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ P&L க்ளோசிங் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா என்னென்னலாம் மைனஸ் பண்ணியோ ஆட் பண்ண. என்னென்னலாம் மைனஸ் பண்ண? ஜெனரல் ரிசர்வ், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ரைட்டா? 2. ஓகேவா? அடுத்தது தப்பா போட்ட உன்னோட ஓப்பனிங் ஸ்டாக், ரைட்டா? அவ்வளோதான். கரெக்டான்னு பாரு. அப்போ ஃபஸ்ட்டு P&L அப்ராப்ரியேஷனோட க்ளோசிங் அந்த இயரோட பேலன்சிங் ஃபிகரை இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து வச்சு நம்ம அதை எதை நோக்கி எடுத்துகிட்டு போகிறோம்? P&L க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிறத எடுத்துருக்குற. அதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் திரும்ப கரண்ட் இயரில் அதோட முடிஞ்சுது. அப்போ உன்னோட நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் உன்னோட சம்மை ஆரம்பிக்கிற. நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது உன்னோட P&L இப்போ எதெல்லாம் வந்து நான் கேஷ் ஐட்டமோ அதெல்லாம் திரும்ப ஆட் பேக் பண்ணு. அதனால் கேஷ் வெளியே போகலை, அதனால் ஆட் பேக் பண்ணுறேன். அது போக எதெல்லாம் வேறு ஐட்டமோ, இன்வெஸ்டிங் ஆர் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஐட்டமோ அதெல்லாத்தையும் திரும்ப ஆட் பேக். ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா லெஸ் பண்ணு, ஆல்ரெடி லெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் பண்ணு. ஏன்னா இதெல்லாத்தையும் இங்கே ட்ரீட் பண்ணாமல் அங்கங்கே இதில் ட்ரீட் பண்ணிக்கலாங்கிறது தான் பாயிண்ட். சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது ஓகேவா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே முடிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஜெனரல் ரிசர்வ் ஆட் பண்ணிட்டேன், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருந்தேன், திரும்ப ஆட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் 5,76,000. இப்போ டிப்ரிசியேஷன் திரும்ப ஆட் பண்ணுறேன். கரெக்டாக? ஏன் ஆட் பண்ணுற? நான் கேஷ் ஐட்டம். அடுத்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டு, ஓகேவா? 20,000 ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருந்த, இப்போ திரும்ப ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆஃப் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருந்தேன், இப்போ திரும்ப ஆட் பண்ணுறேன். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ மைனஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவென்ச்சர், ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எங்கே வரும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வரும். ஓகேவா? அதனால் திரும்ப இதை ஆட் பேக் பண்ணுறேன். அடுத்து ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிவென்ச்சர்ஸ். ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிவென்ச்சர்ஸ் 6,000ங்கிறது உனக்கு வந்து இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருந்தாங்க 5%. கரெக்டா? ஓகேவா? அப்போ அதுக்குண்டானதும் உன்னோட P&L வந்திருக்கும். இது எங்கே வரும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வரும். ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திரும்ப ரீபே பண்ணுறீங்க ப்ரீமியமோட. அப்போ அவனுக்கு 1,20,000 ரீபே பண்ணியிருக்க மாட்டேன், 1,26,000 ரீபே பண்ணியிருப்பேன். இங்கே நீ ஆட் பண்ணுறத அங்கே திரும்ப மைனஸ் பண்ணிடுவேன். புரியுதா? ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ டோட்டல் எவ்வளோ வருது? கேஷ் ஃப்ளோ பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் 9,80,000. அடுத்தது இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டோட நல்லா யோசிச்சுப்பார். ஓகேவா? மொத்தம் 4 ஐட்டம் இதில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. 4ல் 1 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி 3 நீ எடுத்துடலாம். தெரியுமா தெரியாதா இல்லை சொல்லணுமா? ஓகே ரைட். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? கேஷ் ஃப்ளோக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி பாசிட்டிவ்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி நெகட்டிவ். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் நெகட்டிவ்.
டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட் பாசிட்டிவ். லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட். போன வருஷம் டெப்டாஸ் வந்து 3 lakhs இருக்கு, இந்த வருஷம் டெப்டாஸ் 2 lakhs இருக்கு அப்படின்னா 1 lakh என்ன ஆயிருக்கும், பணம் வாங்கியிருப்பேன். அப்போ கேஷ் ஃப்ளோ அதிகமாகும். அப்போ டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டுக்கு பாசிட்டிவ். அவ்வளோதான், புரிஞ்சுதா? இதுதான். இதில் 4ல் 1 உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா மீதி 3 எடுக்க முடியும். அந்த 1ஐயும் தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப சொன்னாதே வார்த்தை தான் வரும், என்ன தோத்துக்கிட்டே இருக்கியேடா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ரைட்டா? டே புரிஞ்சுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த இன்க்ரீஸின் டிக்ரீஸின் எல்லாமே வந்துடுது. இன்கம் டேக்ஸ் பெய்டு இங்கே தான் வருது. ஓகேவா. இன்கம் டேக்ஸ் பெய்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3,60,000 சம்பளம் கொடுத்துருப்பாங்க பாரு. 3,40,000 கரண்ட் இயர் ப்ரொவிஷன். 3,60,000 பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்காங்களா? இன்கம் டேக்ஸ் பே பண்ணதை பற்றி கொடுக்கல. இன்கம் டேக்ஸ் பே பண்ண 3,60,000 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ப்ரொவிஷன் எவ்வளோ, அது எதுக்கு ப்ரொவிஷன் எடுத்து வச்ச, அதை என்ன பண்ணியிருப்பேன், எப்போ பே பண்ணியிருப்பேன். சரியா போச்சா? யூ காட் அன் ஆன்சர். காலையில் இருந்தெல்லாம் போடல. ஓகேவா. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது நம்ம பேலன்ஸ் ஃபிகரில் நமக்கு வந்து டெபிட்டில் வந்துச்சுன்னு சொன்னோம். அந்த 8,50,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பணம் வெளியே போயிருக்குமா உள்ளே வந்திருக்குமா? வெளில போயிருக்கும். சப்போஸ் ஒருவேளை பிளான்ட் அண்ட் மிஷினரி ஹாஸ் பீன் பர்ச்சேஸ்டு பை இஷ்யூவிங் ஆஃப் டிபென்ச்சர் ஆர் ஷேர், கேஷ் ஃப்ளோக்கே வராது. சூப்பர். அதை நோட்டில் நீ மென்ஷன் பண்ணணும். நோட்லன்னா இந்த ஒர்க்கிங் நோட்டில், இந்த நோட்டில் இல்லை, நம்மளால் இதை போட்டு பண்ணியிருக்கு நோட்டில். ரைட்டா. நெக்ஸ்ட்டு சேல் பண்ணுறது எவ்வளோ? 1 lakh சேல் பண்ணுறோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணுறோம். ஓகேவா. எவ்வளோ? 1,20,000. அதுவும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே வந்துருச்சு. அடுத்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா. ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, இப்போ ஒரு அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இஷ்யூ பண்ணதுனால இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இஷ்யூ பண்ணது வந்து உனக்கு கேஷ் இன்ஃப்ளோ தான், அது பாசிட்டிவ் ஃபிகர். ஸோ பாசிட்டிவ் 4 lakhs. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் சொன்னோமா, 1,26,000 சொன்னா வந்துருச்சா. ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 1,26,000. ஓகேவா. டிவிடெண்ட் பெய்டு. ஓகேவா. 1,20,000. இந்த டிவிடெண்ட் பெய்டு எங்கேருந்து வந்துச்சு? கொஷினில் பாரு, கொஷினில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் டிவிடெண்ட் இருந்தது, டிவிடெண்ட் பேயபிள் இருந்தது, அடுத்த வருஷம் டிவிடெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆயிருக்கும்? பே பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இருமா நான் வேற மேலேயும் கீழேயும் போய் தலை சுற்றுது, பூமியே சுற்றுதுடா. பூமி சுற்றுனா கீழே விழுந்துருவோம்னே. கட் பண்ணலைன்னா உன்னை கட் பண்ணிடுவேன். எஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்துருச்சு, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸும் வந்துருச்சு. அது ரெண்டுமே இங்கே ட்ரீட் பண்ணிட்டோம். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபென்ச்சர்ஸும் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 8,000 நெகட்டிவ். ஓகேவா. அப்போ நெட் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸும் க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸும் சேமாக தான் வரும். அவரு சாகும் போ